பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படுத்தும் பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நம்முடைய உபவாச ஜெபத்தின் 8வது நாள் காலையில் தேவனை ஆராதிக்கவும் தேவனை துதிக்கவும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிப்போம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காய் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த காலையில் நம்மை காண செய்த, இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஆமென் நன்றிகளை செலுத்துவோம். இந்த பகலில் நம்மை வெற்றியோடு நடத்தி கொண்டு போகிற நம்முடைய தேவனுக்கு நம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். சந்தோஷமாய் சந்தோஷமாய் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரமாப்பா 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 ஸ்தோத்திரமாப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனை கொஞ்ச நேரம் துதிங்க. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நம்மை நடத்தி வந்ததை நினைத்து, அவர் நம்மை பாதுகாத்ததை நினைத்து, பராமரித்ததை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 84 1வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். 2. என் ஆத்துமாவே கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியும் தவணம் உள்ளதாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. 4வது வசனம். உம்முடைய வீட்டில் வாசம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். 7வது வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்கிறவர்கள் தினம் தினம் பெலனை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அவர்கள் ஆமென் அதிக பெலனை பெற்று இந்த நாட்களில் முன்னேறி சொல்கிற நாட்களாக இருக்கிறது. அதனால நாம் அதிகமாய் தேவனை ஆராதிப்போம், அதிக நேரம் தேவனை துதித்துக் கொண்டிருப்போம். தேவனுக்கு அதிக மகிமையை செலுத்த நம்முடைய அன்னிதின வாழ்க்கையில் நாம் முயற்சிப்போம். இந்த உபவாச ஜபங்களில் நாம் அதிக நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து ஆமென் ஜபிக்க உபவாசிக்க நாம் இருக்க வேண்டும். அதிக நேரம் நாம் ஜபிக்க வேண்டும். அதிக நேரம் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் ஒரு மனதோடு ஜபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த நாளில் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு ஒரு முறை கூட நன்றி செலுத்துகிறோம். ராத்திரி கொடுத்த தூக்கத்திற்காக நன்றி அப்பா. இந்த காலையில் எங்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் இந்த நாளை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளை அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்துகிற உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவரை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் உயர்வை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய நன்மைகள், உடைய கிருபை, உடைய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இவருடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று அப்பா நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலில் கர்த்தாவே வியாதியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக கர்த்தாவே தொண்டை வலியால் ஆமேன் ஸ்தோத்திரம், வாய் உள்ள வலியால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமேன் எச்சை முழுங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் சுகம் பெற்றுக்கொள்ளட்டும். ஆமேன் இந்த நாளில் அவர்கள் ஆமேன் ஆமேன் அற்புதமான இயேசுவின் கரத்தை அவர்கள் வேதனை அவர்கள் வலியால் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல உடைய கரத்தை வைத்து சுகத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன் முதுகு வலிகள் மாறட்டும், முதுகு வலிகள் மாறட்டும். இயேசு நாமத்தில் சுகமாகட்டும். கால் முட்டில் இருக்கிற வலிகள் மாறட்டும் இயேசு நாமத்தில். ஷோல்டர் பெயின் இயேசு நாமத்தில் மாறி போகட்டும். ஆமேன். பண கஷ்டத்தில் கடந்து போகிறவர்கள், வேலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆமேன் ஒரு விடுதலை கொடுங்க கர்த்தாவே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஆமேன் விடுதலை கொடுங்க. ஆமேன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆமேன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலில் கர்த்தாவே வெள்ளிக்கிழமை ஆமேன் மத்திய கிழக்கு நாடுகளில் ஆராதிக்கிற நாடாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் உடைய கிருபை இறங்கி வரட்டும். எல்லா இடங்களிலும் உடைய வல்லமை கடந்து வரட்டும். ஆமேன் எல்லா இடங்களிலும் உடைய பிரசனம் இறங்கி வரட்டும். ஆமேன் ஆன்லைனில் கலந்து கொள்கிறவர்கள், நேரே ஆராதிக்கிறவர்கள் ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன் ஒரு ஆமேன் அபிஷேகம் கடந்து போகட்டும். ஒரு எழுப்புதல் கடந்து வரட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜபத்தின் உபவாச ஜபத்தின் 8வது நாளில் தேவன் நம்மை கொண்டு வந்து இருக்கிறார். ஆமேன். பைபிளில் நம்ம ஒரு நாளும் அதிகாரங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய அதிகாரம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் முதல் 9, ஆமேன் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் முதல் 13ஆவது அதிகாரம், வெளிப்பாடு 8வது அதிகாரம். நேற்று வாசித்து முடிக்காதவர்கள் இன்றைக்கும் வாசித்து அதை முடிங்க. ஆமேன் ஆமேன். பெண்டிங் வைக்காதீங்க, அதை வாசிங்க. கண்டிப்பாக அதை வாசித்து முடித்து விடுங்க. இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய சபை ஆராதனை நீங்கள்
உதாசீனப்படுத்தாதீங்க. இன்றைக்கு நடக்கிற ஆராதனைக்கு வேண்டி நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அதற்காக ஜெபிங்க. அதை மறந்து விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் சிந்திக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16. 1 Corinthians chapter 2 and verses 16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தனை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்கள். ஆமென். 2வது அதிகாரத்தில் தான் நாம் பார்க்கிறோம், ஒரு கண்ணும் காணவில்லை, காதும் கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நன்மைகளை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இது எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் என்று இதற்கு மேலே இருக்கிற வசனத்தில் நாம் வாசித்து விட்டு இங்கே பார்க்கிறோம், நாமோ கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்தபோது நாம் மறுபடியும் பிறந்து, ஆமென், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்த பிறகு, ஆமென், நாம் மறுபடியும் பிறந்தது தேவனுடைய வசனத்தால் மறுபடியும் பிறந்தோம். தேவனுடைய வசனத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்ததினாலே பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார், நமக்கு யாருடைய சிந்தை இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. ஒரு முறை கூட கைகளை ஊற்றி சொல்லுங்க, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. யாரோ பேசாம அமைதியா இருக்கிறீங்களா? ஒரு முறை கூட கைகளை ஊற்றி சொல்லுங்க, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. நீங்கள் மறுபடியும் பிறக்கின்றீர்களா? ஆமீன். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களா? ஆமீன். உங்களுக்கு ஆமீன் பரலோகத்தின் தேவன் ஒரு மறுபடியும் பிறக்க செய்தது. ஆமீன். அது கூட கிறிஸ்துவின் சிந்தையை கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் சிந்தை என்று சொன்னால் என்ன என்று நாம் சிந்திக்கலாம். ஆமீன். நமக்கு தெரியும், பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் ஆமீன் 5வது வசனம், ஆமீன், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. ஆமீன். அதாவது கிறிஸ்துவின் மனசில் இருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தையில் இருக்கிறது. ஆமீன். நமக்குள்ளும் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்கே சொல்லுகிறது என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த தாழ்மை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த தாழ்மை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது பிதாவின் வலது பாரத்தில் இருக்கிற ஆமீன் அவருடைய மகிமையை எடுத்துக்கொள்ளாமல், ஆமீன், தேவனாயிருந்தவர் ஆமேன் அவர் மனுஷ ரூபத்தில் ஆமேன் மனுஷ ரூபமாகி இந்த பூமியில வந்தார். அதாவது சிருஷ்டியின் தேவன், ஆமேன், சிருஷ்டிகளை உண்டாக்கின தேவன், ஆமேன், அவன் சிருஷ்டித்த ஆமேன் மனுஷனில், ஆமேன், ஸ்தோத்திரம், சிருஷ்டித்தவர், ஆமேன், சிருஷ்டித்த தன்னுடைய மனுஷனுடைய ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய மத்தியில் வாழ்ந்தார். அதுதான் மிகவும் தாழ்மை என்று சொல்லுகிறது. அதனால தேவன் அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவரை உயர்த்தி வைத்தார். ஆமேன். இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் ஒருவருக்கும் தாழ்மை உள்ள இருதயம் வேண்டும். தாழ்மை உயர்வை கொண்டு வரும். ஆமேன். ஆமேன். தேவன் அகங்காரங்களை எதிர்த்து நிற்கிறார். ஆமேன். ஆமேன். தாழ்மை உள்ளவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை அலங்கரிக்கிறார். நாம் எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களுக்கு தாழ்மை இருக்க வேண்டும். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் உயர்வை பெற வேண்டும் என்றால், நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால், ஆமென், நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், நம்முடைய இருதயத்தில் முதலாவது உண்டாக வேண்டிய பெஸ்ட் குவாலிட்டி என்றால் தாழ்மை. ஆமென். அதுதான் பேதுருவில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று. ஆமென். அவருடைய பலத்த கரத்தில் நாம் அடங்கி இருக்கும்போது சரியான நேரத்தில் நம்மை அவர் உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவில் உண்டாயிருந்த அந்த தாழ்மை, இயேசு கிறிஸ்து அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நாமும் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நம்மை எடுத்து நமக்கு வைத்திருக்கிற அதிகாரத்தில் நாம் கீழ்ப்படிய வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டுமே கீழ்ப்படிய முடியும். ஒரு தேவனுடைய சபையில் ஆமீன் மெம்பர் ஆவாதவர்கள் அவர்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புவதில்லை. ஆமீன். யாராவது ஏதாவது சொன்னார் அவளுக்கு ஒரு ஃபீலிங் வந்து அவள் சபையை விட்டு போய்விடுவார்கள். காரணம், அவளுக்கு கீழ்ப்படிய மனசில்லை. தாழ்மையா இருக்க அவளுக்கு மனசில்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு டீச்சருக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள், எல்டர்ஸ்க்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். அதுதான் பேருதில் சொல்லப்படுகிறது. ஆமென். நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்தால் தான் தேவன் நம்மை சரியான நேரத்தில் நம்மை உயர்த்துவார். அதனால் இந்த காலையில் நானோ கிறிஸ்துவுக்குள்
கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் சிந்தையில் இருக்கிற அந்த அதே போல தாழ்மையுள்ளவர்களாய் நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எனக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி அந்த தாழ்மை வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துவார். அதனால பெரியமானவர்களே, இந்த உபவாசத்தின் 8வது நாளில் தேவன் நமக்கு சொல்ல புதிய துவக்கத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அந்த புதிய துவக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் தாழ்மை உள்ளவர்களாயும் தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களாய் தாழ்மையின் சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவிலிருந்து அதே தாழ்மை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த தேவாதி தேவன் அந்த பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவர், எல்லாவரிலும் உன்னதமானவர், என்னை ரட்சிக்க உங்களை ரட்சிக்க அவர் மனுஷனுடைய ரூபம் எடுத்து இந்த பூமியில இறங்கி வந்து நிந்திக்கப்பட்டு பரிகசிக்கப்பட்டு நமக்கு வேண்டி இந்த பூமியில வாழ்ந்தார். எதற்காக? ஸ்தோத்திரம், நம்மை ரட்சிப்பதற்காக. அதுதான் தாழ்மை என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய இந்த பகலில் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பா, அகந்தையான சிந்தை என்னில் இருந்தால், அகந்தையின் மனசு எனக்குள் இருந்தால், என்று சுவிசேஷத்தில் நான் அகங்காரம் உள்ளவனாக இருந்தால், என்ற பணத்தில் நான் அகந்தை உள்ளவனாக இருந்தால், எனக்கு கிடைந்த பிள்ளைகளில் நான் அகந்தை உள்ளவனாக இருந்தால், கர்த்தர் எனக்கு கொடுத்தது ஏதாயிலும் நான் பார்த்து என்னுக்குள்ள அகந்தை வந்திருந்தால், ஆணவம் வந்திருந்தால், கர்த்தவை நான் தான் என்று அந்த ஆணவம் வந்திருந்தால், அப்பா என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? பிரியமான, நாமும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை தான் தாழ்மை. கிறிஸ்துவின் சிந்தை ஒரு பகுதி தாழ்மை. அந்த தாழ்மை நமக்குள்ள வந்தால் மட்டுமே நம் மறுபடியும் பிறந்து இப்போது நமக்குள்ள இயேசுடைய DNA நமக்குள் வந்திருக்கிறது. அந்த தாழ்மையின் மனப்பான்மை நமக்குள் வந்திருக்கிறது. அதை நாம் டெவலப் செய்து எடுக்க வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. நாம் எப்போதும் சிந்திக்க வேண்டும், நான் தாழ்மை உள்ளவன், எனக்கு தாழ்மை தான் என்று அடையாளம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த நாம் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ இந்த 8வது நாளில பரிசுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தாழ்மை உள்ளவர்களை நிச்சயமாய் தேவன் உயர்த்த செய்வார். இந்த வசனத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் கொஞ்சம் கூட தாழ்மையானவர்களை மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். we are shining by the power of Holy Spirit. God bless you. God bless you. God bless you.